திருவடி சரணம் திருவடி சரணம். அம்மா திருவடிக்கு நன்றி சக்தி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அம்மா அருளால அம்மா நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதத்தை நடத்திருக்காங்க. இன்றைக்கு நம்ம பகிர்ந்து போற அற்புதம் வந்து நம்ம படிப்பு விஷயத்துல அம்மா செஞ்ச அற்புதம். வருஷம் வருஷம் அம்மா கிட்ட மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்துக்கு போறப்ப தைப்பூச இருமுடி காலகட்டத்துல அம்மா கிட்ட பங்கார அம்மா கிட்ட நம்மளோட ஸ்டேஷனரி செட்ஸ், அதாவது பேன் பென்சில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பாத பூஜையில அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு வழக்கம். 2016ல நம்ம அம்மா கிட்ட போயிட்டு நம்மளோட ஸ்டேஷனரி செட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறப்ப அம்மா அவங்க வந்து ஒரு இப்படி எழுதி காட்டுற மாதிரி எழுதி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாத பூஜையில. நம்மளுக்கு அதோட அர்த்தம் என்னன்னு புரியாதனால அம்மா அதை மறுபடியும் நம்ம கிட்ட எழுதி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு புரியாதனால அது சக்தி ஒலிக்கு எழுதணுமா அற்புதத்தை பகிரணுமா என்னன்னு நம்மளுக்கு புரியல. இதெல்லாம் நடக்கிறது வந்து ஜனவரி மாசம் 2016ல நடக்குது சக்தி. 6 மாசம் சென்று பரீட்சை எழுதுறதுக்கு, அதாவது நம்மளோட டிகிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மேஜரிங் இன் மைக்ரோபயாலஜில கடைசி பேப்பர், அதாவது பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து உட்கார்ற காலகட்டம் வருது. அந்த பரீட்சை எழுதி முடிச்சாதான் நம்மளுக்கு அந்த வருஷம் கிராஜுவேஷன் அம்மா அருளால. எப்போதும் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னால அம்மாவோட மூல மந்திரத்தை சொல்லிட்டு அம்மா கொடுத்த பிளஸிங் பண்ண பேனாலதான் எழுதுறது ஒரு வழக்கம். அதே போல அந்த வருஷமும் அந்த பரீட்சையை எழுத ஆரம்பிக்கும் போது முதல் கேள்வி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால மித்த கேள்விகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் கேள்விக்கு வரலாம் அப்படின்னு நம்ம வரும்போது இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு எக்ஸாமினர் சொல்லிட்டாங்க. நம்மளால அந்த கொஸ்டினை வந்து எழுதி முடிக்க முடியல. நம்மளுக்கு பதட்டமா இருந்துச்சு. எப்படி தாயே இந்த பரீட்சையை நம்ம எழுதி முடிச்சாதான் இந்த வருஷம் கிராஜுவேஷனுக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு வீட்டுக்கு வந்து நம்மளோட அம்மா அப்பா கிட்ட சொல்லி அழுந்தோம். அம்மா அப்பா சொன்னாங்க, கவலைப்படாத, அம்மா கிட்ட சொல்லு, அம்மா கண்டிப்பா உனக்கு இந்த பரீட்சை நல்லா எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 மாசம் சென்று சக்தி ரிசல்ட்ஸ் வருது நம்மளுக்கு. அம்மா இந்த இதுல பாத்தீங்கன்னா பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்மளுக்கு அம்மா வந்து A- கொடுத்துருக்காங்க. மித்த எழுதுற பரீட்சை போலவே அம்மா அந்த பரீட்சைக்கும் நல்ல மதிப்பெண்கள் கொடுத்தாங்க. இதை உணர்த்துறதுக்காக நம்ம அடுத்த வருஷம் மேல்மருவத்தூருக்கு போறப்ப திருப்பி நம்ம அனுபவத்தை பகிராமலே ஒரு சக்தி வந்து மருவத்தூர்ல நம்ம கிட்ட சொல்றாங்க. அம்மா அவங்களுக்கும் அதே போல சைகை எழுதுறது போல காமிச்சு அவங்களுக்கும் அக்கவுண்ட்ஸ் பரீட்சையில நல்ல மதிப்பெண்கள் அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு உணர்வு பூர்வமா புரியுது. அம்மா மட்டுமே வந்து அந்த பரீட்சை எழுதி கொடுத்தாங்க நம்மளுக்கு. அம்மா திருவடிக்கு நன்றி, அந்த பரீட்சை நல்லா எழுதிட்டு கொடுத்ததுக்கு. ஓம் சக்தி ஆதிபராசக்தி. குருவடி சரணம் திருவடி சரணம். அம்மா திருவடிக்கு நன்றி சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா திருவடி வாழ்க.